அன்றகுமார திசாநாயக்க சமூகத்தை கிள்ளி விட்டு, ஸ்பெஷலி முஸ்லீம் சமூகத்தை கிள்ளி விட்டு தாளாட்டி விடுறாரு. எப்படின்னு சொன்னால், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், புள்ளைய கிள்ளி விட்டு தாளாட்டி விடுற வேலைகள் நடக்குது. நெத்தன்யாஹூ அட் யூஎன், அந்த இஸ்நாடுட கள்ள நாடுட தீவிரவாதி நாடுட பிரதமர், அவர் என்ன சொல்லணுமா? சரி, அந்த கல் நாடு பிரதமர் அவர் என்ன செஞ்சார்? இலங்கை ஐநா சபையில் அமெரிக்காவில் எங்கள் அன்றகுமார் ஜனாதிபதி போயிட்டு அது பேசின மாதிரி அப்புறமா பேசுகிறேன். அவர் போயிட்டு பார்த்தாரு, எம்டி எல்லாமே நாடுகள் ஐநா சபையில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் வெளியே போனாங்க. அப்போ இலங்கை உள்ள இங்கே இருக்கு பேப்பர், சண்டே டைம்ஸ், இது ரெஃபரன்ஸ், அதில் பார்த்துருக்குறாங்க, எல்லாமே இப்போ இருக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீலங்கன்ஸ் போனாங்களா இல்லையா, கேமராவில் வரலையா. அப்புறமா அவங்க சொல்கிறாங்க, the UN TV cameras don't clearly show how the Sri Lankan delegation reacted. அது கேமராஸில் ஃபர்ஸ்ட்டாக காட்டிப்படலையாம். However, later footage shows a single diplomat attached to Sri Lankan mission to the UN seated behind the Sri Lanka board as Prime Minister அந்த கள்ளநாடுட நெத்தன்யாஹூ addressed an almost empty சேம்பர். இது தான் இருக்கு. இப்படி என்ன சொன்னால், இங்கட இருக்கிற இலங்கை உள்ள முஸ்லீம்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா ஆப்பு வச்சுட்டாங்க. எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் எல்லாம் தட்டுறேனே கல்லன் பிடிக்கிறாங்க, அது அப்புறமா வருவோம். ஒரு கள்ள நெமியில் 2015 கேஸ் போட்டது தான் பிடிக்கிறாங்க. புதுசாக மைந்தே உள்ளுக்கு போட்டோ, நாமல் உள்ளுக்கு போட்டோன்னா உதாரணம் சொல்கிறேன், சஜித் பிரேமதாஸே உள்ளுக்கு போட்டதோ, மற்ற செஞ்ச கள்ள வேலைகள் விமல் வீரவன்ச கம்மம்பில அவங்கள பிடிச்சாலும் வெளியே அடிச்சிடுவாங்க. ரணிலே வச்சு கொள்ளலாம் போச்சு, எந்த கேஸுக்கு போட்டுக்க அது. ஆனால் இதுக்கு வாரன் இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு வச்ச ஆப்பு எப்படின்னு தெரியுமா? இங்கே ஸ்பீச்சில் என்ன சொல்கிறது, பலஸ்தீனுக்கு ஆதரவு, இஸ்ரேல் ஒரு தீவிரவாதி நாடு, இஸ்ரேல் ஜெனோசைட் செய்து அதனால நாங்கள் அதுக்கு எதிர்க்கிறோம்னு சொல்லல, நாங்கள் பலஸ்தீன் மக்களோடு இருக்கிறோம். சாம்பிராணிகளா, 78 வருஷம் 75 வருஷமாக நாங்கள் பலஸ்தீன் மக்களோடு தான் இருக்கிறோம். அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அப்படி தான் இலங்கை உள்ள. ஆனால் இந்த தீவிரவாத நாடு செய்கிற விஷயங்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்று சொல்லித்தான் இதில் ஸ்டேட்மெண்ட்டில் விளங்குது. ஏனென்றால் அப்போ எளியட்டானவா ஒகுலு இந்த மல்லி வாய்த்தராக்கிண்ட அப்படின்னு சொல்லி, நீ மட்டும் இரு தம்பி, மற்றவங்க எல்லாம் நாங்கள் வெளியே போகிறோம் தம்பின்னு சொன்னது மல்லியா, வேறமா இல்லை. அப்போ அதுக்கு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியுதா என்னன்னு சொல்லி. இவர் வாசி போல் கிகாமி 2019 தூஷணேட விருத்த ஃபைட் அகெயின் கரப்ஷன், இஃப் யூ டோன்ட் ஃபைட் அகெயின் கரப்ஷன் இட்ஸ் அ கிரைம். அதாச்சும் தூஷணேட விருத்த உன்னத்தை ஈட்டத்தோட பயனக்க, அதாச்சும் அந்த கரப்ஷனுக்கு எகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணாததும் பெரிய ஒரு தப்புன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த வீடியோவில் இருக்குது. அதை கோட் பண்ணி சொல்கிறது, பேசுகிறது பிரச்சனை இல்லை. காந்திஜி இப்படி சொன்னார், முகமது அலி ஜின்னா இப்படி சொன்னார், நேருஜி இப்படி சொன்னார், இந்திரா காந்தி இப்படி சொன்னாங்க, ராஜீவ் காந்தி இப்படி சொன்னது, பாகிஸ்தானில் இம்ரான் கான் இப்படி சொன்னார், நவாஸ் ஷரீஃப் இப்படி சொன்னார், ஷாபாஸ் ஷரீஃப் இப்படி சொன்னார், அதெல்லாம் கோட் பண்ணி பேசணும். அப்படி இல்லாமல் என்னமோ இவர் பேசின மாதிரிக்கு வாசிச்சுட்டு பேசுகிறாரு. சிங்களத்தில் தானே பேசினார், இங்கே எப்படி பேசுகிறாரு தனியாக ஸ்டேட்டில் அம்மாப்பா தாத்தப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு நான் அவரை இது பண்ணுறது இல்லை, கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை. அவர் சொல்கிறத மட்டும் காட்டிக்கொள்கிறார். அதுக்கு பிற்பாடு வெளிநாட்டு போனால் வாசிக்கிறது சொல்லணும். இந்த போல் கிகாமி இப்படி சொன்னார், போல் கிகாமியோட பேர் சொல்ல இல்லாட்டியும் பரவாயில்ல, ருவாண்டாட பிரசிடென்ட், இப்போ உள்ள பிரசிடென்ட், அப்படி சொல்ல இல்லாட்டியும் பரவாயில்ல. ஆனால் இப்படி ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்குது, ஃபேமஸ் செய்யிங் ஒன்று இருக்குன்னு சொல்லி, அது மனிதாபிமானம். அது இவங்களுக்கு எப்படி பழக்கம்னு சொன்னால், அண்ணுங்க கலிசம தமுங்க வகை தாகினே அநேக தமாய், ஏன் மற்றவங்களோட கல்சத்தை தன்னுடைய கல்சை நான் போட்டு போகிற பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்படி சொல்கிறது அவங்களுக்கு நீ புது அர்த்தங்கள் இல்லை. முஸ்லீம்கள் தான் இந்த ஸ்பீச்லேயும் இந்த ஜேவிபி என்பிபி 88-89 தீவிரவாத வேலை செஞ்ச, 71 தீவிரவாத வேலை செஞ்ச இந்த ஜேவிபி என்பிபி அப்போ இருக்கல, அவங்கள பொம்மை மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க, டிஷ்யூ மாதிரி. அவங்களுக்கு கடைக்கு போகிற முஸ்லீம்கள் தான் கூடிய மாட அடிக்கிறது. எனக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே விளங்கும். இல்லை 15 வருஷத்துக்கு இந்த அரசாங்கம் மாற்ற இல்லாதன்னு சொல்லி செல்ற கிறுக்குவல் இருக்குது. இதே மாதிரி தான் அந்த பழைய நீதி அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், அப்புறமா அவர் நிதி அமைச்சரும் ஆவினார், வெளிநாட்டு விவகார அமைச்சரும் ஆவினார். அவர் சொன்னார், எஸ்எல்பிபி கவர்மெண்ட் கோட்டாபய
இந்த கோட்டாபய அரசாங்கம், பொதுஜன பெரமுன அரசாங்கம் 30 வருஷத்துக்கு அசைக்க இயலாதுன்னு சொல்லி பகல் கனவு எல்லாம் காண்றது, அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கிடைக்கும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மாட்டி, அது பிரச்சனை இல்லை. அந்த டைமில் உணர்ச்சி வசப்பட்டு பெனிஃபிட்ஸ் எடுத்தவங்க தானே, அல்ஹம்துலில்லாஹ், அது பிரச்சனை இல்லை. அது அவங்களோட சுயநிலம், அதை பற்றி சுயநிலமில் அவங்களோட சுவ விருப்பம், சாரி. அதனால இனி இங்கே வாரன் இந்த மாதிரி கள்ள நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடா ஸ்ரீலங்கா? இப்படியே ஐநா சபையில் அன்னைக்கு பேசுகிறாங்க, அந்த நாளும் அதுக்கு அடுத்த நாள் இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் டிரெக்டாக தெலவீவ்லேருந்து கொழும்புக்கு வருது. அது கேட்குறதுக்கு ஒரு முஸ்லீம் அமைச்சரோ மந்திரியோ கட்சி தலைவரோ சமூக தலைவர் இல்லை. முஸ்லீம்களுக்கு இலங்கையில் சமூக தலைவர், முஸ்லீம் சமூகத்துக்கு தலைவர்கள் அல்ல, உலமா சபையும் அல்ல, அவங்க எங்களோட சமூக தலைவர்கள், அவ்வளோதான். தான் தாண்ட கடையை தான் தாண்ட ஃபேக்டரி எப்படி பாதுகாத்து கொள்வது என்று தான் இருக்கு. இது உங்களுக்கு புரியலாட்டி உங்களோட மைண்ட் செட் எங்கேயோ இருக்கு. உங்களோட உடம்பை விற்று பொழைச்சி தின்னாலும் உங்களுக்கு ஹலால் ஆகும் என்று சொல்லித்தான் ஆட்கள் யோசிப்பாங்க. அந்த லெவலுக்கு போகுது. எல்ஜிபிடி அது நாங்கள் லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி வாங்க, அதை ப்ரொமோட் பண்ணுறோம். இந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் சண்டை கொடுத்தீங்கன்னா அதில் வர்ற பாவத்துக்கும் பங்காளி நீங்கள் தான். இருக்கு மன்னிப்பு கேட்டு தெரிஞ்சிருக்கு, அது வேற விஷயம். என்னக்கிட்ட கேட்க வேணுமா? ஓஹோ, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அவ்வளோதான். தவறு நடக்கிறது, மனுஷங்கள் தான் தவறு நடக்கிறது. இந்த மாதிரி கேவலமான நிலைமையில் தெலவீவ்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட் வருது. அங்கே பலஸ்தீன் ஆட்களை கொண்டு பச்சையா பிள்ளைகளை பெண்களை கொண்டுட்டு அங்கே கொண்டுட்டு இங்கே வந்து அருகம்பேல பீச்சில் இருக்கிறீங்க. கொழும்புல எங்களுக்கு பாதிப்பு பெருசாக வராது, பாதிப்பு வரும். அடிமை தானே நாங்கள் எல்லாமே, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, நான் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் கிழக்கில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு டெஃபினிட்லி, சவுத்தில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு டெஃபினிட்லி பெரிய பாதிப்பு வரும். இப்போ விளங்காது உங்களுக்கு. அந்த டைமில் 20 வருஷம் போகலாம், 30 வருஷம் போகலாம், 40 வருஷம் போகலாம், டெஃபினிட்லி நாங்கள் இருக்க போகிறது இல்லை. இதுதான் இருக்குது. ஆனால் இந்த ரெக்கார்ட் பேசும் அந்த டைமில், இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் அவங்களுக்கு சேஃப் ஏரியாஸ் தேவை. சிலியுடைய நாடு ஜனாதிபதி எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசினாரு அந்த கள்ள நாடுக்கு எதிராக. கொலம்பியாட ஜனாதிபதி என்ன சொன்னாரு? முஸ்லிம் நாடுகள் எல்லாம் சேர்ந்து படம் அனுப்பி இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்யணும் சொல்லி, அரபு நாடு கலிமா சொன்னாத ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர் பலஸ்தீன் மக்களுக்காக இப்படி ஓப்பனா பேசுறாங்க. எங்கட ஆட்கள் கையை தட்டிக்கிட்டு என்னையா வெக்கம் உங்களுக்கு? எப்படி அவங்களோட தன்மானத்தை வித்திருப்பீங்க? சரிக்கு சரி பிள்ளைக்கு பிள்ளை சொல்றது இருங்க, பிரச்சனை இல்லை. நீங்க தீவிரவாத ஒரு காலம் செஞ்ச ஜேவிபி கட்சிக்கு சந்தை கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது உங்களோட இஷ்டம், ப்ராப்ளமே இல்லை. பொக்கிஷமாய் வளர்த்த பெண்களை, சகோதரிகளை, தாய்மார்களை, உங்களோட வைஃப்களை நீங்கள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு கேம்பெயின் பண்ண வச்சிடணும். வெக்கம்டா, வெக்கம். பெரிய டாக்டர்மார்கள் அமெரிக்காவில் இங்கே வந்து பேசின, எங்கடா போனீங்க? ஒரு பள்ளி வாசல் திறக்கிறதுக்கு வக்கில்ல உங்களுக்கு இருக்கிற முஸ்லிம் மந்திரிகளுக்கு சொல்றேன். அது என்பிபி இருந்தாலும் இது அதை பற்றி பேசுங்களே. உங்களுக்கு பட்டர் அடிக்கிற ஐஸ் அடிக்கிறது எப்படின்னு சொன்னா வந்து பலஸ்தீனுக்காக கொஞ்சம் பேசுறாரு தானே, பார்லிமெண்ட்ல எங்களுக்காக கத்துறாரு தானே, கொலைக்கிறாரு தான் நான் சொல்லுவேன். எங்களோட வீட்டு பக்கம் நாய் இருக்கு, நல்லா நாய், சூப்பர், நல்லா வல்லாய் ஒன்று தான். நான் கொலைக்கும் சும்மா சிம்ரன் சார், அந்த மாதிரி லெவலில் ஒரு நல்ல நாய் கொலைச்சா அதுக்கு சத்தம் பெல. சில நல்ல நாய்கள் தான் இருக்குது, அது பெரிய கொலைக்கிறது. ஆனால் இருக்கிற எங்களோட சொறி நாய்கள் சிலதுவல் வேலை இல்லை. அர்ச்சுனா எம்பி, அவரை பற்றி அவருக்கு பைத்தியமா, அவர் இப்படியாம் அப்படியா, டயஸ்போராவில் தான் அவர் வந்தார், அது வேற விஷயம். டயஸ்போரா ஃபண்ட், என்பிபி அரசாங்கத்துக்கும் பெரிய டயஸ்போரா ஃபண்ட் ஒன்று வந்திருக்கு, அது வேற விஷயம். ரெண்டும் ஒன்று தான் எனக்கு. ஆனால் அவராவது பேசுகிற லெவலுக்கு எங்கட ஆட்கள் ஓப்பனாக பேசுகிறாங்க இல்லை. இஸ்ரேல் எம்பசி தொடப்படுது, இப்போ கவுன்சிலர் தான் இருக்கு, எம்பசி தொடப்படுது. ஹஜ்ஜுகளில் ஊழல் நடக்குது. எங்கட ஸ்கூல்களில் நடந்த பிரச்சனைகளுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. இது பற்றி பேசி பெலப்பாலி போறீங்க. அந்த ரவுஃப் ஹக்கீம் பேரும் வருது இல்லை, அவரோட கப்பல் எங்கே போச்சு? கப்பல் அனுப்புகிறாராம். நீங்கள் நினைக்கிறீங்க அங்கால போகிற கப்பல்கள் எல்லாம் அங்கே இறங்க விடுவானா? அந்த கல்லை, அந்த இஸ்நாடில் இருக்கிற ஆமியோ ஏதோ அவங்கள ட்ரோனில் வச்சு சின்ன அடங்கல் பண்ணி பின்வாங்குது. அரபுக்காரனுக்கு தெரியாத அனுப்புறதுக்கு. அவங்க அடிமை தான், அந்த நாடுகள் அடிமை தான், அதில் ஒரு மாற்றம் கருத்து இல்லை. ஏன்னா அவங்களோட பாலிசிஸும் தன்னுடைய சுகபோகங்கள் தான் அவங்க பார்க்குறது, அது அவங்களோட எல்லாம் பார்த்து கொள்ளுவாங்க. ஆனால் இலங்கையில் முஸ்லீம்கள் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம்
பார்த்துட்டு நடவடிக்கை எடுங்க. வேற செல்றன் பெண்கள் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் தலைவர் இல்லை தன் கட்சி உள்ள யாராவது இருந்தால் வேறு கட்சி ஆட்களை சந்திக்கும் பொழுது கட்டிப்பிடி அப்படி ஒன்று சீன் ஒன்று இருக்குது. அதனால கொஞ்சம் தூரத்தில் இருங்க. தாய்மார்களே சகோதரிகளே, அது பிரச்சனை இல்லை. அவங்களே வந்து கட்டி பிடிக்கிறதுனா அது யோசிக்க வேண்டிய விஷயம், அது செகண்ட் கொஸ்டின். ஆனால் நாங்கள் போயிட்டு இழுத்துட்டு கட்டி பிடிக்கிறது அது எங்கேயோ மீடியாவில் கண்டன் மாதிரி யாவும் இருக்குது. ஸோ அதனால முத்தமும் கொடுத்தாரா தெரியும், அது நீங்கள் பார்த்துருங்க. அப்புறமா ரெண்டாவது தடவை பார்க்குற லெவலில் இருக்கல சுட்டி நான் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி வேலைகளும் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த வயசுக்கு போனால் மூளை குழம்புன்னு சொல்லுவாங்க சில ஆட்களில். இப்படி ஒன்று இருக்குமோ தெரியாது. அந்தந்த கட்சிகளில் இருக்க பெண்களும் கொஞ்சம் தூரத்தில் இருங்க, அத்தே தூரிங்க இருந்தால் நல்ல ரெஸ்பெக்ட், அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி வேலைகள் நடக்குது. ஆனால் ஒருத்தனும் இல்லை பேசுகிறதுக்கு. இன்னொரு கட்சி ஒன்று இருக்குது, சத்தமே இல்லை. ஆனால் சந்தை வந்தால் 3 மணிக்கு ராவ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களாம், இப்படி எக்ஸாம் எழுதிச்சு, எல்லாமே சொல்லுவாங்க. அதை பார்த்து இமோஷனலாகவே மட சாம்பிராணிகள் கொஞ்சம் வாக்குகள் கொடுக்கலாம். பெனிஃபிட்ஸ் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இனி தானே விற்றுட்டு காசு உழைக்கிறது பழகி போயிட்டுனா இனி அப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருந்தால் இப்போ என்ன சொல்கிறீங்க, முஸ்லீம்கள் நீங்கள் ஓட் போட்டீங்க. கவர்னர் ஹனீஃப் யூசுப் அவர்கள் நல்ல மனுஷன். என்னமோ தாயிட வயத்தில் இருக்கும்போது ஜேவிபியில் மெம்பர் ஆகித்தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அவர் கோட்டாபையோட நல்ல ஃப்ரெண்டு. அந்த டைமில் நாங்கள் இஃப்தார் ஒன்றுக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் தான் உட்காந்து பேப்பரில் எல்லாம் ஃபோட்டோ வந்துச்சு. என் நேம் அவர் நேம், அந்த நீதி அமைச்சர் இருந்தவரும் இன்னொரு ஆள் பேர் யாவும் இல்லை, கோட்டாபையோட. அந்த இஃப்தாருக்கு பிரச்சனை இல்லை. ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாம் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆட்கள், எல்லாம் தேவை அவங்களுக்கு. மஹிந்த ராஜபக்ச அவரும் நினைச்சாரு கல்லூரில் பிடிப்பாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி 44 நாடுகளில் இருக்கிற பிஸ்னஸ்மேன் அவருக்கு ஆப்பு வச்சுட்டாங்கன்னா எங்கட உங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கு இவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம். இன்னொரு விஷயம் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த அன்றகுமார திசாநாயக் ஒருக்கா சொன்னார் தானே, அந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மஹிந்த ராஜபக்சே கிட்ட பொருளாதார பற்றி ஊடகவியலாளர்கள் கேட்கும் பொழுது என்ன சொன்னாராம், இப்படி பார்த்தாராம், இங்கே ஒருத்தர் வேலை இல்லை, இந்த பக்கம் பார்த்தாராம், இவரும் வேலை இல்லை, ஒரு பக்கம் வீரவன்சியும் மற்ற பக்கம் யாரும் இருந்தாங்களாம். ஆனால் பின்னாடி கப்ரால் வந்து காதில் ஊதிட்டு சொன்னாராம். அப்போ இவர் சொன்னார், நாங்கள் வந்தால் பொருளாதாரத்தை சரியாக செய்வோம். அந்த 2019 ஜனாதிபதி தேர்தலில் என்னமோ வந்தானது. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது ஜனாதிபதிக்கு, அது வேற விஷயம். தெரிஞ்சாலும் பேசுகிற அளவுக்கு தெரியாது, அவ்வளோதான். ஆனால் பெரிய டிகிரி அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த விஷயங்களில் ஒருத்தர் கேட்டார், அமெரிக்காவில் பொதுமக்களை சந்திக்கும் பொழுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதுக்கு ஒரு $50 நான் கொடுக்குறேன், ஆனால் வெளிநாடு பிரதிபத்தியிலேருந்து வரும் பொழுது ஆட்கள் வெளிநாட்டிலேருந்து வரும் பொழுது ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் ஒன்று இருக்குதான்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்டார். இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் விஜித மேன் விஜித இதுக்கு தான் சொல்கிறது. இன்றைக்கி அவருக்கே விஜித ஹேராட்ட சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு, என் ஜனாதிபதி. ஆனால் அவருக்கு தெரியாது. இப்படி நாங்கள் செஞ்ச படித்தவர் மஹிந்த ராஜபக்சே எப்படியோ வயசாலி, அவருக்கு ஏதோ என்னென்னமோ சொன்னீங்க, பிரச்சனை இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மனுஷன் இதே வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஸ்ரீலங்கன்ஸ் அல்ல முஸ்லீம்களும் இருந்தார், என் ஃப்ரெண்ட் ஒன்றும் இருந்தார். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே அந்த பக்திகர். நான் பார்த்தேன் மோடி சர்க்காரில் இருக்கிற மோடிஜிக்கு மட்டும் அந்த பக்திகர் இருக்கிறாங்க பிஜேபியில். ஆனால் இலங்கையில் மாஷா அல்லாஹ் என்பிபிக்கு ஜெப்பானுக்கு அந்த பக்தர்கள் இருக்கிறாங்க, கூட முஸ்லீம்கள் தான் அல்ஹம்துலில்லாஹ். சிங்கள பெரும்பான்மை சகோதரர்கள் திருந்திட்டாங்க, அவங்க மற்ற பக்கம் யோசிக்கிற லெவலுக்கு வந்தாங்க. நான் சொல்லலை அவங்க எஸ்எல்பிபிக்கு போனாங்களோ யுஎன்பிக்கு போனாங்களோ எஸ்ஜேபிக்கு போனாங்களோ, அது இல்லை. ஆனால் அவங்க இவங்களுக்கு எதிர்ப்பு காட்டுறாங்க. நாங்கள் தான் இன்னமும் டிஷ்யூவில் துடைச்சி கொண்டு இருக்கோம். பாய் தஹாரத் செய்யுங்க, கழுவுங்க தண்ணியால், துடைக்க வானம் நாத்தம் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்து இப்போ இவர் விஜித்தோட சப்போர்ட். இதுக்கு தான் சிங்களத்தை சொல்லுவாங்க திட்ட தம்ம வேதனையை கர்மான்னு சொல்லுவோம். நாங்கள் செஞ்சது இதே பார்ப்போம். 2028 நாங்கள் காசு கட்டும் பொழுது என்ன, கடன் கட்டும் பொழுது என்ன நடக்குது எங்கள் எக்கனாமி நல்லா இருந்தால் டாலர் குறையணும். இப்போ டாலர் 306 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. எக்கனாமி நல்லா இருந்தால் இது கூட புரிய இல்லாட்டி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் ஆலம். எங்களோட வர எதிர்கால பிள்ளைகள் அடிமையாகக்கூடாது. ஆனால் அந்த லெவலுக்கு போயிட்டோம். அருகம்பே பக்கம் இருக்கிறது. இன்னமும் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க சபால் ஹவுசஸ்களுக்கு. நீங்களோட எல்லாமே எதுக்கியா இருந்தீங்க, ஒருத்தனும் இல்லை பேசுகிறதுக்கு. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற முஸ்லீம் சகோதரர்கள் தான் கூட சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அமெரிக்காவில் இருக்கிறவங்க, பிரிட்டனில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபாரின் பாஸ்போர்ட், உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. ஈவன் கல்ஃபில் இருக்கிறவங்க 4-5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் நல்லா இருப்பீங்க. இங்கே வந்து தான் உங்களுக்கும்
ஏன்னா அங்கே சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு கிடைக்காத அரபு நாடுகளில் இங்கே தான் வரணும். அப்போ அடிமை வயசாலியாகவே அடிமை ஆவீங்க நீங்கள், அவங்களோட பிள்ளைகள் இங்கே அடிமை ஆயிடுவாங்க. இந்த இந்த அந்த ஜைனிஸ்ட் பாலிசி உள்ள ஆட்களுக்கு கூட கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். டூ லேட். இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யாது. எலக்ட்ரிசிட்டி பில் குறைக்கல, ப்ராமிஸ் பண்ணது ஒன்றுமே செய்யலை. நீங்கள் எல்லாம் இந்த மெசேஜ் முன்னுக்கு எடுத்துகிட்டு போங்க என்றால் தெளிவு. பிடிக்கிறத விருப்பம் இல்லையோ அது பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் இன்டீசன்ட் கமெண்ட் இருந்தால் நான் அதை பாட்டிடுவேன். ஸோ அதையும் சொல்லணுமே, இந்த சும்மா விளையாட்டுக்கு கொடுக்குறது வித்துறதுக்கு இல்லை. இது என்னுடைய நாடும் உங்களுடைய நாடு, எங்கள் எல்லாருக்கும் நாடு தான். சமமாக இருக்கணும். பள்ளிவாசல்கள் தொடங்க, ஏக்கலை பள்ளிவாசல், மாற பள்ளிவாசல், மற்ற இடங்கள் அசான் சொல்கிறது நிப்பாட்டி இருக்கு. அதுகளுக்கு ஒரு 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 பிரச்சனை நீங்கள் செய்கிறீங்கல்ல. ஸ்கூல் கட்டி கொடுக்குறோம், அது கட்டி கொடுக்குறோம்னு சொல்லி உங்களுக்கு ஆப்பு வச்சு பார்லிமெண்ட்டுக்கு போன முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இப்போ ரிபன் வெட்டுறதுக்கு மட்டும்தான். மற்றது வெட்டி இருக்குமே நினைக்கிறேன். ஆனால் ரிபன் டோல் மற்றது வெட்டி இருக்குமே ரிபன் வெட்டுறதுக்கு தான் அது பழகிட்டாங்கன்னு சொல்லி. இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்கிறதுக்கு இது பெண்களும் பார்ப்பீங்க இந்த வீடியோ. அதனால தான் கொஞ்சம் ரெஸ்பெக்டோடு அமைதியாக பேசுகிறேன். இல்லாட்டி இதை விட பேசுகிறதுக்கு இருக்குது. ஒருக்கா இந்த ஊடகங்களும் முஸ்லீம் ஊடகங்களும் நீங்கள்லாம் வித்துப்பட்டு இருக்கிறீங்க. 90% வித்துப்பட்டு இருக்கிறீங்க. 90% உங்களோட தன்மானத்தை விட்டு இப்போ இங்கே நல்லா இருப்பீங்க. 3 அடி 6 அடி நீளம், 3 அடி நீளம் 6 அடி அகலம் உள்ள ஏதோ 3.5 feet டெப்த் அண்ட் 6 feet லென்த்தில் இருக்கிற கபருக்கு போனீங்கன்னா நானும் வரமாட்டேன், உங்களோட சொந்தக்காரன் வரமாட்டாங்க, உங்களுக்கு காசு கொடுத்த உலகத்தை ஊடகத்தை வாங்கினோன்னு வரமாட்டாங்க. உங்களோட கபூரில் நீங்கள் தான் பதில் கொடுக்கணும். அதை யாம் வச்சு வேலையை செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். ஷிராஸ் யூனுஸ் ரொம்ப கவலையோடு பேசுகிறேன். என்ன சொல்ல, இந்த மாதிரி அடிமைகள் ஆகிட்டு அடிமை சமூகம் ஆகுவோமான்னு சொல்லி ஒரு சந்தேகம். ஜஸாக்கல்லாஹ்.